நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இன்று ஆராய இருக்கும் திவ்ய அறிவு பெண்களின் அலங்காரமும் நகை அணிதலும் மற்றும் உடை அடக்கமும். பொதுவாக அந்த 3 காரியங்களையும் குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் சபைகளில் இருந்தாலும் இந்த காரியங்களில் கர்த்தரின் சித்தம் என்ன என்பதை நாம் பரிசுத்த ஆவியானவரையே கேட்போம். மனிதன் பாவத்தின் விளைவுகளிலிருந்து மீள பலதரப்பட்ட மாமிச முயற்சிகள் செய்ய தொடங்கிய காலத்திலிருந்தே இரு பாலகரும் ஒருவரை ஒருவர் கவர்வதற்கும் பிரியப்படுத்துவதற்கும் அல்லது தங்களுக்கு ஒருவரை ஒருவர் வசப்படுத்துவதற்கும் கனமடைவதற்கும் தங்கள் அவலட்சணங்களை மறைக்கவும் வெளிவேஷ கனத்தை விரும்பியும் அலங்கரிப்பு செய்ய தொடங்கிவிட்டார்கள். மேலும் இந்த அலங்கரிப்பை குறித்து பவுல் சொல்லுகையில், ஆவிக்குரிய அலங்காரத்தின் காரணத்தை குறித்து சொல்லுகையில், நம்மில் அவலட்சணமான அவயத்திற்கு அல்லது உடலில் உள்ள பகுதிக்கு அதிக அலங்கரிப்பு பெறுகிறதாக இருக்கிறது. அழகுள்ளதற்கு அலங்கரிப்பு தேவையில்லை என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் சொல்லியிருக்கிறார். மேலும் எரேமியா 2:32 ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என்று கர்த்தர் சொல்கிறார். மணப்பெண்ணானவள் தனக்கு இவைகள் இல்லாவிட்டால் தன்னை அழகில்லாதவளாக அல்லது குறை உள்ளவளாக எண்ணுகிறாள் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். திருமண நாள் முடிந்தவுடன் அவள் மூலியாக இருப்பாள் என்பது அல்ல, பெண்கள் அவைகளை மறக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், ஆபரணங்கள் என்பது ஆவிக்குரிய அலங்கார காரியங்களின் நிழலாக இருக்கிறது. எப்படியெனில், வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 2 தன் புருஷனுக்காக சகலவித விலை உயர்ந்த கற்களினாலும் தன்னை அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று பரம எருசலேமை குறித்து சொல்லியிருக்கிறது. உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில், ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகா இருக்கிறது, வெள்ளி பொட்டுகள் உள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம் என்று கிறிஸ்துவின் மணவாட்டின் ஆவிக்குரிய அலங்காரத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 8-13 வசனங்களில் தேவன் தமது மணவாட்டியான எருசலேமை எப்படி அலங்கரித்து அழகுள்ளவளாக ஆக்கினார் என்பதனை சொல்லியிருக்கிறது. மேலும் ஆபிரகாமின் ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து மணப்பெண்ணான ரெபேக்காளுக்கு கொடுத்தான் என்று ஆதியாகமம் 24:53 சொல்லியிருக்கிறது. 2 சாமுவேல் 1:24 இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் என்று தங்களை அலங்கரித்து இருந்த ஆபிரகாமின் குமாரத்திகளுக்கு தாவீது சொல்லுகிறார். யாத்திராகமம் 33:4-5 வசனங்களில் சொல்லுகையில், ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலமாக்குவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேனிடம் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிறபடியால் கர்த்தர் மனுஷரின் வெளிப்புற அலங்காரத்தினால் அவருக்கு முன்பு மாயமாக நின்று உள்ளே தங்களை அவலட்சணமாக வைத்து கொண்டால் தமது கிருபையை வெளிப்படுத்த அது தடையாக இருக்கும் என்று போதிக்கிறது. யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 21-22 வசனங்கள் மெய்யான அலங்கரிப்பை குறித்து சொல்லுகையில், எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் ஆசாரிப்பு கூடார வேலைப்பாடுகளுக்கு கர்த்தர்க்கென்று கொண்டு வந்து தங்கள் ஆவிக்குரிய வாழ்வையே வாஞ்சித்து அவைகளை கொடுத்து
தங்களை அவர்கள் உள்ளத்தில் அலங்கரித்தார்கள் என்று சொல்கிறது. இப்படி இல்லாமல் தேவனின் நித்தியமாக இருந்த ஆவிக்குரிய சியோனுக்கு நிழலாக இருந்த எருசலேமின் பெண்களை குறித்து கர்த்தர் ஏசாயா 3:16 முதல் 24 வரை உள்ள வசனங்களில் சொல்லுகையில், உள்ளான மனுஷி தனது அவலட்சணத்தினால் நிறைந்து நகைகளால் மனமேட்டிமையாகி வெளியே தன்னை அநேக அலங்காரத்துடன் அலங்கரித்து கர்த்தருக்கு முன்பு நடக்கும்போது கர்த்தர் அவர்கள் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் மாறாதவராக இருக்கிறபடியால் இவ்வண்ணமே பெண்களின் வெளியான அலங்காரத்தின் நோக்கத்தை அவர் பார்ப்பார் என்று நமக்கு போதிக்கிறது. அது பெருமைக்கு வழிவகுக்கவும் அல்லது வேறு ஆண்களை கவர செய்யும் வெளிவேஷமாக இருந்தால் அது மந்திரவாதம் போல் அல்லது வசியம் செய்யும் காரியமாக கர்த்தருக்கு முன்பு இருக்கும். 2 ராஜாக்கள் 9:30 யெகூ எஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தான் ராஜகுமாரத்தி என்ற மேட்டிமையை காட்டும்படி தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள் என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட செய்கைகளை செய்யும் நம்பிக்கை என்பது இவ்வகை பெண்களின் சுபாவமாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. யெகோவை வசீகரிக்கும்படி எசபேல் தன்னை அப்படி அலங்காரம் செய்யவில்லை. தன்னை ஒரு ராஜகுமாரத்தி என்று மேட்டிமையோடு அவனிடம் காட்டும்படியே அப்படி செய்தாள். ராஜகுமாரத்திகள் தங்களை அப்படி அலங்கரிப்பார்கள். இவளின் உள்ளான மனுஷி தன்னை ராஜகுமாரத்தியாக சாந்தத்தினாலும் ஞானத்தினாலும் அமைதியினாலும் தன்னை அலங்கரிக்கவில்லை. வெளியே தான் தன்னை அலங்கரித்து அப்படி தன்னை ஒரு ராஜகுமாரத்தியாக காட்டிக்கொண்டாள். ஜெசபேலின் ஆவியை குறித்து அநேக காரியங்களை வேதம் நமக்கு சொல்கிறது. குறிப்பாக தேவனின் வார்த்தைகளை உள்ளபடி சொல்லும் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவள். நாபோத்தை தந்திரமாக கொலை செய்து அவனுடைய ஆஸ்தியை அபகரித்தாள். இப்படியே இந்த ஆவியுடைய பெண்களும் தேவனுடைய வார்த்தையை சொல்லும் மனுஷர் அவர்களது உலக நம்பிக்கையை குற்றப்படுத்தினால் ஆவிக்குரிய கொலையான பகைமையை தங்கள் உள்ளத்துக்குள்ளே தேவனுக்கு முன்பு செய்வார்கள். பிறருடைய உலக நம்பிக்கையின் மித்தம் அவர்களை உள்ளத்தில் பகைப்பார்கள். இந்த அதிகாரத்தின் இறுதியில் 2 ராஜாக்கள் 9:35 முதல் 37 வரை உள்ள வசனங்கள் அவளின் மாம்சத்தை நாய்கள் தின்றது என்று சொல்கிறது. மேட்டிமையின் முடிவை பாருங்கள், எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது. மேலும் தனது நாயகனான கர்த்தரை உள்ளத்தில் அலங்கரியாமல் வெறுமனே தனது வெளியான அலங்கரிப்பை அழகு என்று அல்லது மகிமை என்று எண்ணிய தேவனின் மணவாட்டியான எருசலேமை குறித்து எரேமியா 4:30 சொல்லுகையில், நீ இரத்தாம்பரம் உடுத்தினாலும் பொன் ஆபரணங்களினால் உன்னை சிங்காரித்தாலும் உன் கண்களில் மையிட்டு கொண்டாலும் வீணாய் உன்னை அழகுபடுத்துவாய் என்று சொல்கிறது. கிறிஸ்துவின் சபைக்கு தேவன் புதிதாக ஸ்திரீகளுக்கு அல்லது ஆபிரகாமின் குமாரத்திகளுக்கு இப்படிப்பட்ட அலங்கரிப்பு காரியத்தில் ஏதேனும் சொல்லி இருக்கிறாரா என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. தேவன் எப்பொழுதும் உள்ளான மனுஷியின் அலங்கரிப்பை மட்டுமே அழகு என்று பார்ப்பார். எப்படி எனில் 1 பேதுரு 3:1 முதல் 6 வரை உள்ள வசனங்களில், பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை உங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத கணவன் பார்த்து தேவ வசனங்களை போதிக்காமலேயே மனைவிகளின் திவ்ய சுபாவத்தினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்வார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், அதாவது இவைகள் உங்கள் ஆவிக்கு அலங்கரிப்பாயிராமல், உள்ளான மனுஷியை காட்டும் அலங்கரிப்பாக இவைகள் இருக்காமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் தங்கள் புருஷனை ஆதாயப்படுத்த விலையேற பெற்றது என்று சொல்கிறது. மனைவிகள் இப்படிப்பட்ட அலங்கரிப்பால் கர்த்தரிடத்தில் சாராளை போல மிகுந்த கனத்தை பெறுவார்கள். இதை குறித்து சொல்கையில், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை இருதயத்தில் அலங்கரித்தார்கள். அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று இருதயத்தில் சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்களும் நன்மை செய்து
அதாவது கிறிஸ்துவின் வசனத்தை கைக்கொள்வதனால் வரும் ஆபத்துக்கு பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறது. மேலும் இங்கு சாராள் நகை போடவில்லை என்று சொல்லவில்லை. மாறாக சாராள் மெய்யான அழிவில்லாத அலங்கரிப்பை செய்திருந்தார்கள் என்றே சொல்லியிருக்கிறது. தன்னுடைய உள்ளான மனுஷியை அலங்கரிப்பதே தேவனுக்கு முன்பு வெளியேற பெற்றது என்பதை அறிந்திருந்தார்கள். மேலும் இதை குறித்து சொல்லுகையில், கர்த்தருடைய போதகம் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சர்ப்பணியுமாய் இருக்கும் என்று நீதிமொழிகள் 1:9 சொல்கிறது. 1 தீமோத்தேயு 2:9-10 வசனங்களில் இதை குறித்து பவுல் சொல்லுகையில், ஸ்திரீகளும் மயிரை பின்னி தங்களை அலங்கரியாமல், அதாவது மயிரை பின்னுவது உங்களுக்கு அலங்காரமான பின்னுதலாக இராமல், பொன்னிலாவது முத்தக்களிலாவது வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரிப்பது உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், அதாவது விலையுயர்ந்த வெளிப்புற அலங்காரம் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிறது என்று நீங்கள் எண்ணாமல், என்னவென்றால் இவைகள் ஆவிக்குரிய அலங்காரம் இல்லையே. எவ்வகை வஸ்திரத்தினால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரல் இல்லாமல் இருக்கிறதோ அந்த வஸ்திரமே உங்களுக்கு தகுதியானது என்று சொல்லி இருக்கிறது. இங்கு வஸ்திரத்தின் விலையை குறித்து சொல்லவில்லை. உங்கள் வஸ்திரத்தினால் உங்கள் உள்ளான மனுஷியை கெடுத்து விடாதபடிக்கு காக்கும்படி சொல்லி இருக்கிறது. விலை குறைந்த உடைகளை அல்லது அவைகளின் நிறமோ எவ்விதத்திலும் தேவனுக்கு முன்பு உங்களை தகுதிப்படுத்தாது. அது தகுதி உள்ள வஸ்திரம் ஆகாது. தேவ நீதியாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மனிதனாக நடக்கும்போது முழு வெள்ளுடை அணியவில்லை. ஆகையால் வெளிப்புற அலங்கரிப்பினால் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று சொல்வது மனுஷனுக்கு ஏற்ற காரியங்களாக இருக்குமே தவிர தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உள்ளான மனுஷி பரிசுத்த ஆடை அணிந்திருந்தால் வெளியான மனுஷிக்கு அப்படி ஒன்று தேடுவது அவளுக்கே அற்பமாக நிச்சயமாக இருக்கும். ஆகையால் இப்படிப்பட்ட வெளிப்புற ஆடையினால் தங்களை பரிசுத்த வாட்டி என்பது போல் காட்டுவதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானது. மனுஷனுக்கு முன்பு மேன்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பு அருவருப்பாக இருக்கிறது என்று இயேசு சொல்லி இருக்கிறாரே. மேலும் வெளியான அலங்கரிப்பினால் நான் உயர்ந்து விட்டேன் அல்லது அழகாகி விட்டேன் என்று எண்ணாமல், மெய்யான அலங்கரிப்பாக இருக்கிற பெண்களுக்கு உண்டான நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்கிறது. தேவன் வெளிப்புறத்தை வைத்து நியாயம் தீர்ப்பவர் அல்ல. ஆயினும் பலவீனமாயிருக்கிற பிறரை இச்சைகளுக்கு உட்படுத்தும் வகையில் உடுத்தும் ஆடைகளும் மற்றும் அப்படி செய்கிற எல்லாவித அலங்கரிப்பும் சுயநலமுள்ள அன்பின்மையும் ஆவிக்குரிய அவலட்சணமாயிருக்கிறது என்று இச்சை உள்ள பார்வையை விபச்சாரம் என்று சொல்லி இடத்தில் போதிக்கிறது. ஆகையால் நாம் பிறரை இடறி விடாதபடிக்கு எந்த ஒரு வெளிப்புற அலங்காரத்தையும் பரிசுத்த ஆவிக்கு துக்கம் உண்டாக்காதவாறு நாம் பெருமையோடும் பொறாமைகளோடும் இச்சைகளோடும் அவைகளை செய்யாமல் இருந்தால் எப்படிப்பட்ட வெளிப்புற அலங்கரிப்பும் தேவனுக்கு உகந்தது. என்னவென்றால் இவைகள் அனைத்துமே பாவியாகிய மனுஷர்களுக்கு அவர்களின் மனசாட்சியின் நன்மைக்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பாவம் இல்லாத மனிதர்களை நிர்வாணிகளாக படைத்தார் அல்லவா? ஆகையால் வெளிப்புற அலங்காரம் தேவனுக்கு முன்பு உதவாது. நல்மனசாட்சியுடைய ஸ்திரீயின் எந்த ஒரு வெளிப்புற அலங்காரத்தையும் குற்றப்படுத்துபவர்கள் அவளுக்குள் வாசமாயிருக்கும் பரிசுத்த ஆவியை குற்றப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். அப்படியே மனசாட்சியை அசூசிப்படுத்தும் வகையில் வெளியே அலங்கரிக்கும் ஸ்திரீகளும் தங்களை விசுவாசத்திற்கு அழைத்த தேவனின் சபையை அசட்டை செய்யும் போலி சாட்சிகளாக இருப்பார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் இருதயத்தின்படியே தீர்ப்பு செய்வார். ஆமென்.